எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப். இந்த வீடியோவில் 7 மோட்டிவேஷன் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ போடுறக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்துக்கலாங்களா? சின்ன ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. கோல் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக எல்லா வேலையும் பார்த்து அங்கே கொஞ்சம் வேலை இங்கே கொஞ்சம் வேலைன்னு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி பார்க்காம இன்றைக்கி வந்து நான் கிச்சனில் இந்த 1 ரேக் க்ளீன் பண்ண போகிறேன், இல்லை வார்ட்ரோப்பில் ஒன்று க்ளீன் பண்ண போகிறேன், இல்லை பெட்டெல்லாம் நீட் பண்ணி வைக்க போகிறேன், பால்கனியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 45 மினிட்ஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சலுப்பாக இருக்கிற மாதிரி தெரியாது, கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு வேலையை முடித்த ஒரு திருப்தி இருக்கும். செகண்ட் கோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்கோ இல்லை உங்களுக்கு ஜோதிடத்தில் இது இருந்தது ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி ஒரு வீடியோவோ, அது மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி இல்லை உங்களுக்கு என்ன அதை கற்றுக்கணும்னு தோணுதோ அதை பற்றி கூட ஒரு 45 மினிட்ஸ் அந்த வீடியோஸ் ஏதாவது கேதர் பண்ணி அதை போட்டு விட்டுட்டே வந்து வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கேட்ட மாதிரியும் ஆச்சு, வேலைகளும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். 2 in 1 பை 1 கெட் 1 மாதிரி தாங்க. உங்களுக்கு பிடிச்சதும் நடந்துருச்சு, வேலையும் அதாவது வீடும் கொஞ்சம் க்ளீனான மாதிரி ஆயிடுச்சு, நமக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா ஆஃப்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிக்சர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டையும் நீங்களே பேசிக் எடிட்டில் வந்து ஃபோட்டோ கிரெடிட் நம்ம ஃபோன்லேயே எல்லாத்துலேயும் இருக்கும் இல்லைங்களா, அதில் செட் பண்ணி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ வந்து உங்களை நாளைக்கு வந்து இன்னும் நிறைய பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 4 பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது குட்டி குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னையும் பில்லோவை வந்து ஸ்ட்ரைட்டாக போட சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கோணமுனியாக இருக்கும்லங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருத்தாங்க, எனக்கு இந்த வேலை செஞ்சு கொடுத்தாங்க, பால் வெளியே இருந்ததுன்னா எடுத்து கொண்டு கொடு, இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையை அன்பால் வாங்குங்க. கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் வந்து பெட்ஷீட் எல்லாம் மடித்து வைக்க சொல்லலாம், இல்லை ஹஸ்பண்ட் அவங்க கிட்ட கூட ஏதாவது ஒரு வேலையை எனக்கு இது ஷேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த ஒரு வேலையை மட்டும் அவங்கள செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை கவனிக்க வேண்டியதில்லை. ஓகே, அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இருக்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த திருப்தி வராது, ஏன்னா நம்மளே செய்யணும் அப்படிங்கிறது வந்து கேர்ள்ஸோட மென்டாலிட்டி, அதாவது உமன்ஸ் வந்து அப்படி தான் நம்ம செய்கிற மாதிரி பர்ஃபெக்ட் யாருமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அவங்ககிட்டே விட்டுருங்க, அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. அது தப்போ சரியோ அவங்களே கற்றுக்கிட்டும். குழந்தைங்க நடந்து பழகும்போது நிறைய டைம் விழுந்து தானே எந்திரிக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஐடியா அதில் கிடைக்கிற வரைக்கும் அதை விட்டுருங்க, அவங்களே பார்த்துக்கிட்டும். இது வந்து அன்பால் தான் சொல்லணும். ஹஸ்பண்ட் கிட்டேயோ குழந்தைகிட்டையோ வந்து அன்பாக தான் சொல்லி வேலை வாங்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ணு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி அவங்கக்கிட்ட அன்பாக பேச தோணுமோ அவங்களோட அன்பை அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்களோ அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம கோபமாக பேசணும் அப்படின்னா அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வந்து டென்ஷன் இதெல்லாம் வந்து ப்ரெஷர் அதிகமாகி வேலை ஒவ்வொன்றும் டிலே ஆகி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலையாகிற மாதிரி தான் இருக்கும். அன்பால் மட்டுமே தான் வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து வேலை வாங்க முடியும். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்க, எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் வந்து வேலை செஞ்சாச்சு, மியூசிக் கேட்டாச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த வேலையை வந்து ரெகுலராக செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன ரிவார்ட் வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்க. காஃபி குடிக்கணும்னு தோணுதா அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் இன்றைக்கி நான் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்படி மோட்டிவேட் பண்ணும்போது காஃபியும் குடித்த மாதிரி இருக்கும், வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு திருப்தியோட காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இன்றைக்கி எதுவோ பண்ணியிருக்கிறோம், இந்த நாளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். உங்களுக்கு எது ரிவார்டு அப்படிங்கிறத வந்து காசு பணம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு காஃபி குடிக்கிறதோ பிடிச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ இல்லை நம்ம ஏதாவது வந்து புதுசாக வந்து இது பண்ணுறோம் சாப்பிட்றக்கு இல்லை உங்களுக்கு என்னமோ ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அது சின்ன ஒரு ரிவார்டாக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை இன்னுமே வந்து நிறையா அது வந்து மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஃபாலோ பண்ணவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 6
6 என்னன்னா, வீடு சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா மனசும் சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா? அதுதான் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு 45 மினிட்ஸ் டெய்லியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த வேலையை அதாவது கவனிச்சுட்டே இருக்கிறோம். அந்த கவனிக்காமல் விட்டப்போ எவ்வளோ டென்ஷன் இருக்குமோ, கவனிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? வேலை செஞ்ச மாதிரியும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் வீடு வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ரேக் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா? அந்த ரேக் நீட்டாக இருந்தால் நம்ம மனசு எப்படி அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதே வந்து கசகசன் பீர்வா திறந்தோடனே தப தபான்னு நம்ம கை மேலே கால் மேலேன்னு விழுந்ததுன்னா நமக்கு எப்படி கோவம் ஒரு டென்ஷன் வரும் இல்லைங்களா? அது தேவையில்லாத டென்ஷன். அதனால் வீடு சுத்தமாக இருந்தால் நம்மளோட மனசும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். இந்த டிப்ஸை வந்து இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை இது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணினீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிப் நம்பர் 7 வந்து என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு குவாட்ஸ் உங்கள் கிச்சன்லேயோ இல்லை உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஏதோ ஒரு வார்த்தைகள் உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணும் இல்லைங்களா? அதை வந்து கிச்சனில் வந்து எழுதி வைங்க. இதாவது இன்றைய சுத்தம் நாளைய அமைதி, இந்த மாதிரி எது வேணாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் அது நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த 7 டிப்ஸும் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது சேஞ்ச் வந்து தெரியும் கண்டிப்பாக. அட்லீஸ்ட் வந்து 1 or 2 டேஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு. இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஓகே இதில் ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் டெய்லியும் 45 மினிட்ஸ் தான் 11:15 ஸ்டார்ட் பண்ணால் 12:15 முடிச்சிருவேன். இப்படி தான் என்னோட ரொட்டீன் போயிட்டுருக்கு. தேங்க்யூ.